जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। श्री आञ्जनेय स्वामिनः जय, सद्गुरुस्वामिनः जय। शृङ्गक्ष्माभृन्निवासे शुकमुखमुनिभिः सेव्यमानाङ्घ्रिपद्मे स्वाङ्गच्छाया विधूतामृतकरसुरराड्वाहने वाक्सवित्री शम्भुश्रीनाथमुख्यामरवरनिकरैः मोदतः पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम्। श्रियं विद्यां दद्याज्जननि नमतां कीर्तिममितां सुपुत्रं प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा। त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थिप्रणयिनी प्रणामस्त्वत्पादे शमितदुरिते किन्न कुरुते। दद्याद्दयानुपवनो द्रविणाम्बुधाराम् अस्मिन्न किञ्चन विहङ्गशिशौ विषन्ने दुष्कर्म घर्ममपनीय चिराय दूरम् नारायण प्रणयिनी नयनाम्बुवाहः। यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि चार्थं चिदेका षडास्या हृदि द्योतते मे मुखात् निस्सरन्ते गिरश्चापि चित्रम्। दुर्वारं द्वादशारं त्रिशतपरिमिलषष्टिपर्वाभिवीतं सम्भ्राम्यत् क्रूरवेगं क्षणमनुजगदाह छिद्य सन्धावमानम्। चक्रन्ते कालरूपं व्यथयतु न तु मां त्वत्पदैकावलम्बम्। विष्णो कारुण्यसिन्धो पवनपुरपते पाहि सर्वामयौघात्। अद्यानो देवसवितः प्रजावत्सावीः सौभगं परादुष्वप्नियगं सुवा विश्वानि देवसवितर्दुरितानि परासुवा यद्भद्रान्तान्मा आसुवा।
சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்ம பூமியில எத்தனையோ ஜென்மாக்களுக்கு மத்தியத்துல மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு நல்ல சாது சங்கத்தை அடையிறோம். பாதிவிரத்திய வைசிஷ்யம், பதிவிரதைகளாலே எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனா அந்த பாதிவிரத்தியத்துக்கு அடிப்படையா அடியில் இருக்கிறது என்ன அப்படின்னா பர்திரு பக்தி. பாதிவிரத்திய லட்சணம் பர்திரு பக்தி. கணவன் மேல அளவு கடந்ததான அன்புடன் வாழ்வது பாதிவிரத்திய லட்சணம். இந்த லட்சணத்தோட கார்த்தால 3 மணி 3:30 மணி இருக்கும். ராவணன் சீதையிட்ட வந்து எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாள். அவளை துன்புறுத்தினான். அவளை மயக்க முடியுமான வார்த்தைகளை சொன்னான். சுந்தரகாண்டத்தில் பார்த்தா தெரிகிறது. ஜனகாய பிரதாசியாமி, உன்னுடைய அப்பாவான ஜனகனுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், ராஜ்யங்களை கொடுக்கிறேன், உங்க அப்பாவை உறந்த நிலையில வைக்கிறேன். உன்னுடைய கணவன் ராமன் மானுஷன், மானுஷம் கிருபணம், அதனால ராமனை மறந்துரு, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்றான். பேசாம இருந்தாள் சீதை. அவனுக்கு அருகில் வந்து பேச ஆரம்பிக்கிறாள். உடனே என்ன பண்றாள்? நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹான்னாள். மனஹா அப்படின்னா மனசு. அதை அப்படியே திருப்பி போட வேண்டியவள். இங்கிட்ட வந்து நமஹான்னு சொல்லணும். உன்னுடைய மனச காலடியில வச்சு நமஸ்கரிக்க வேண்டிய பரதேவதரா நான், எங்கிட்ட வந்து தவறுதலான சப்தங்களெல்லாம் நீ சொல்றாய். அப்பதான் சொல்றான், ஊர்த்வந்த்வாபியாந்து மாசாபியாம், உனக்கு இன்னும் 2 மாசம் அவகாசம் தர. இந்த 2 மாசம் 60 நாளைக்குள்ளார உன் மனசு மாறவில்லை ஆனால் உன்னை வதம் பண்ணி விடுவேன். கிட்டகௌத்தி தான்யமாலினின்னு ஒரு பெரிய ராட்சசி. அவதான் சொன்னா, இந்த மனுஷ பொம்மநாட்டிட்டு போய் எதுக்கு கஞ்சரில் நீங்க? தான்யமாலினி அவனை சமாதானப்படுத்தி தான்யமாலினி அழிச்சுன்னு போறாள்னு இருக்கு சுந்தரகாண்டத்துல. அதெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்ப தனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்தது, பயந்துண்டாள், உடம்பெல்லாம் மூண்டிண்டாள், பயந்துட்டே பேசினாள் அப்படின்லாம் வர்ணிக்க வால்மீகி. அப்ப சொன்னாள், பஸ்ம பஸ்மாருஹ தேஜசா, நினைச்சா உன்னை நான் புடி சாம்பலாக பண்ணிட முடியும் ராவணேஸ்வரா. தனக்கு கஷ்டம் வந்த போது கூட தன்னுடைய தபஸ வீணடிக்கவில்லை. ஜெகன்மாதாவான சீதை பேசாம இருந்தாள். அதே தன் பக்தனான ஆஞ்சநேய சுவாமிக்கு வால்ல அக்னியை வச்சுட்டான்னு உடனே என்ன பண்ணினாள்? பதறி போனாள். கிட்டக்க இருக்கக்கூடியதான சரகைகள் எல்லாத்தையும் மூட்டினாள். பின்ன என்ன பண்ணினாள்? அந்த அக்னி பகவான்கிட்ட தன்னை அடகு வச்சாளாம். என்ன அடகு வச்சாள் அக்னி பகவானிடம்? யத்யஸ்தி பதிசிஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதந்தபா யதிவாஸ்தேகபத்னித்வம் சீதோபவ ஹனுமதா. நான் பர்த்தாக்கு சிஸ்ரூஷ பண்ணினதேங்கிறது சத்தியமாக இருக்குமேயானால், ஏகபத்தினி விரதன் என்னுடைய கணவன் அப்படிங்கிறது சத்தியமாக இருக்குமே ஆனால், ஹே அக்னே, நீ ஆஞ்சநேயரை சுடக்கூடாதுன்னாள். சீதோ பவான்னாள். சில்லுன்னு எதுன்னு ஆஞ்சநேயருக்கு சுடவே இல்லை. எதுக்கு சொல்ல வந்த? லங்காம் சமஸ்தாம் சந்தீப்ய
சமுத்திரத்துல வந்து வாழ நினைச்ச நாள்லாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், தெய்வங்கள் எல்லாம் தனக்கு கஷ்டம் வரும்போது கூட சகிச்சுக்கிறது. ஆனா பக்தனுக்கு கஷ்டம் வரும்போது சகிக்காது தெய்வங்கள். ஆனா உண்மையான பக்தனா இருக்கணும். ஆஞ்சநேயர் மாதிரி, பிரகலாதன் மாதிரி உண்மையான பக்தனாக இருப்பாளே ஆனால் பகவான் நம்ம அருகில் கிட்ட ஆஹூத இவேன்னாள் பாகவதத்துல. கூப்பிட்டது போல பகவான் கிட்ட வந்து நிற்கிறான். அதுபோல நல்ல ஒரு அற்புதமான பாதிவிரத்திய சிரோமணிகளுடைய கதைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். அதுல இந்த சரித்திரம் பாகவதத்திலையும் இருக்கு, பல புராணங்கள்லையும் இருக்கலாம், பாகவதத்திலையும் இருக்கு இந்த சரித்திரம். அற்புதமான சரித்திரம், அழகான சரித்திரம். என்ன ஒரு அழகான ஒரு தேசத்தை ஒரு ராஜா அற்புதமாக ராஜ்யம் ஆண்டு வந்தான். அவன் ராஜ்யம் ஆண்டு வந்தா அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த பொண்ணை ரொம்ப ஆசையாக அழகாக வளர்த்தான். அந்த பெண்ணுக்கு அவன் வச்ச பெயர் சுகன்யா. நல்ல ஒரு அழகான பொம்மநாட்டி அவள், அதனாலே சுகன்யான்னு பேர் வச்சான். சுப்பிரமணியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மண்ய தேவன் சொன்னாலே முருகன் தான், இருந்தாலும் சுப்பிரமணியன். வேதாத்தியனம் பண்ணினவர்கள் எல்லாரையும் ரட்சிக்க கூடியவன், வேதத்தாலே அறியப்படையக்கூடியவன் பிரம்மண்யன், சுப்பிரமணியன். அதுபோல சுகன்யா அப்படின்னு நல்ல ஒரு பெண்மணி, அதனாலே அவளுக்கு சுகன்யான்னு பேர் வச்சாள். இந்த பொண்ணு மேல உசிரையே வச்சிருக்கா. இந்த பொன் குழந்தை இருக்கே, ரொம்ப அப்பா அம்மா பாசத்தை வச்சு வளர்த்து விட்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம் அந்த பொண்ணுக்கு. இவாளுக்கும் கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம். இவாளுக்கு என்ன கஷ்டம், கல்யாணம் ஆகி புக்காத்துக்கு போன அப்புறம் எந்த இடத்த பார்த்தாலும் அது நிற்கிற மாதிரியே இருக்கும். அது அங்கே ஓடுற மாதிரியும் இங்கே ஓடுற மாதிரியும் அது வந்து நிற்கிறதும் சாப்பிட்றதும் இங்கே பார்த்தாலும் பொன் குழந்தை மாதிரியே இருக்கும். ஆமாம், அதுகள்கிட்ட ரொம்ப பிரியத்தையும் வச்சு நம்ம ரொம்ப அன்பையும் காமிச்சுட்டோமே, ஏன்னால் அது என்ன ஆகும், புக்காத்துக்கு போனப்புறமா அப்பா அம்மாவையே நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது ஸ்திரீகள். ஏன் அப்படின்னா, உன்னை இழந்தால் உன்னை அடையலாம். பிறந்தாத்து பாசத்தை இழந்தீர்களே ஆனால் புக்காத்துல நல்ல பேரோட திகழலாம். எப்போ பார்த்தாலும் அப்பா ஃபோன் பண்ணுறாரு, அம்மா ஃபோன் பண்ணுறாரு, சகோதரி ஃபோன் பண்ணுறா, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சதா இப்படியே ஓடிண்டே இருந்தா புக்காத்தில் அவளுக்கு நல்ல பேர் எப்படி கிடைக்கும்? அதனால இந்த கோத்திரத்துலேருந்து அந்த கோத்திரத்துக்கு சாஸ்திர ரீதியாக மாற்றி விட்டாலே, ஆனால் அப்புறம் அவாத்து பொண்ணு தான், அதில் என்ன சந்தேகம்? அதுபோல அது சாஸ்திரத்தினுடைய கடமை அது. அதனால பெண்களுக்கு என்ன சிரமம்னா, அந்த பக்கம் ஒரு பக்கம் பிறந்தாத்த ஆசை விடாது, இந்த பக்கம் புக்காத்த ஆசையும் விடாது, ரெண்டுத்துலயும் நடுப்புல மாட்டின்னு முடிக்கும். ஒரு பக்கம் அப்பா அம்மா போய் பார்க்கணும்னு தோணும். கணவன் கல்யாணம் பண்ணின கணவன் நம்ம அப்பா அம்மாவுக்கு சுசுரூஷை பண்ணணும், நம்ம பத்தி நம்மளோட கிட்ட இருக்கணும்னு நினைப்பான். அப்ப அவனால பத்தினிக்கும் பறிஞ்சு பேச முடியாது, அப்பா அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது. பலவிதமான அதெல்லாம் மனதினாலே புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஸ்திரீகள் எல்லாரும். நம்மளுடைய செய்கைகளாலே நம்மளுடைய கணவருக்கு எந்த விதமான தர்ம சங்கடமான கஷ்டமான சூழ்நிலையும் ஏற்பட வேண்டாம் என்பதை உணருதல் வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு மேல அத்தனை ஆசை, அத்தனை உசிர், அவ்வளவு மேல பிராணன். அவ்வளவு இந்த குழந்தையெல்லாம் ஆயிடுச்சுன்னு ஒரு நாளைக்கு வனபோஜனம்னு
வனத்துல போய் எல்லாருமா போய் சாப்பிட்றது. நம்ம ஊர்ல கிராமத்துலலாம் கூட காவேரி கரையில 18ஆம் பேர் அன்னைக்கு எல்லாரும் சப்பர தட்டியெல்லாம் பண்ணி கலர் கலரெல்லாம் ஒட்டி தேர்லாம் பண்ணி அவருடைய தெய்வத்தை உள்ள ஒட்டி அது எல்லாத்தையும் இப்படி கயத்தை கட்டி எடுத்துன்னு போறது. பின்னாடியே மாட்டு வண்டியில புளிஞ்சான் தயிரிஞ்சான் கருடா எல்லாம் பண்ணி எடுத்துன்னு வருவா. காவேரி கரையில போய் வச்சுண்டு அந்த சப்பரத்தட்டியில வந்திருக்கிற சுவாமி இருக்காரு பாருங்க, ஒருத்தர் குருவாயூர்ப்பன் வச்சுருப்பார், ஒருத்தர் முருகன் வச்சுருப்பார், ஒருத்தர் ராமர் வச்சுருப்பார், குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அக்ரஹாரத்துல எல்லா ஆகாரத்தையும் அந்த சப்பரத்தட்டிக்குள்ளார இருக்கிற சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒரு குட்டி ரதோத்சவம் 18ஆம் தேதி அன்னைக்கு, ஆடி 18ஆம் பேர் அன்னைக்கு அப்படி எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்டுட்டோம். அங்கே கையலமிட்டு இந்த மண்ணில் அந்த குழந்தையெல்லாம் விளையாடிண்டு சந்தோஷமா இருந்தா. இத்தனை ஏர் கண்டிஷன் கிடையாது, இத்தனை செல்போன் கிடையாது, ஆனா சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு தூங்கி ஏந்தின உடனே கண்ணு செல்போனை தேடுறது. எல்லாருக்கும் எங்க இருக்கு ஸ்மார்ட் போன் எங்க இருக்குன்னு தேடுறது. நான் சொல்றேன், செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நாளைக்கு ஹரித்வார் ரிஷிகேஷர் போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தங்கி பாருங்கள். நம்மளே ஏதோ ஒரு புது மனிதனா ஆனா மாதிரி இருக்கும். தானா கை அப்படி ஓடுறது அந்த போனுக்கு கிரு கிரு கிருன்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா மலைப்பாம்பு எப்படி ஒரு ஜீவனை ஒழுங்குமோ அது போல நம்மளுடைய அதிசயமான கண்டுபிடிப்புகள் இவர்களுடைய பல மணி நேரங்களை முழுங்கி விடுகின்றன. அதுதான் உண்மை. இன்னும் வருங்காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் தூக்கம் ரொம்ப குறைவா இருக்கும் போல இருக்கு. ஆமா, தூக்கம் குறைவா இருக்கு. நன்னா தூங்கினால்தான் புத்தி நன்னா வேலை செய்யும். நம்மள பகவான் சிருஷ்டிச்ச இந்த சரீரத்துக்குள்ளார இருக்கிற அங்க அவயவங்கள் எல்லாம் கரெக்ட் ஆகும். அனவரதமும் சதா நீங்க முடிச்சுட்டே வேலை பார்த்துட்டே இருந்தில்லை என்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை தாண்டி சரீரம் தானா படுக்கையில விழுந்துடும். கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுக்கணும், நிறைய நாள் ஒர்க் பண்ணணும், திரும்பி ரெஸ்ட் கொடுக்கணும், இப்படி வாழ்க்கையை வச்சுக்கணும். ஒரே தடையா போட்டுட்டே இருந்தா அப்புறம் வார்த்தக்கியம் சீக்கிரமா வந்துடும். சின்ன வயசுலயே வயசான கோலங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க தலைக்கு எண்ணெய் தடவிக்கல, சரீரத்துக்கு உண்டான எண்ணெய் தடவி குளிக்கல, அது புஷ்டியாக்கல்ல. உங்களுக்கு 2 தான் இயங்கின்னு இருக்கு. ஒன்னு கண்ணு, இன்னொன்னு முத்தி. இது 2 தான் இயங்கிறது. அப்ப உங்களுக்கு பாக்கி அங்கங்கள் எல்லாம் சோர்வடைகின்றன, பலகீனமாகி கொண்டிருக்கின்றன. அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது போல வனபோஜனம்னு எல்லாரும் போய் சாப்பிட்ற மாதிரி ராஜா என்ன பண்ணினான், நாம் எல்லோரும் வனபோஜனம் சென்று எல்லாரும் சாப்பிடலாம் வாருங்கள்னு எல்லாரையும் சென்று காட்டுக்கு போனான். அந்த ராஜா காட்டுக்கு போனான். எல்லாம் குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருக்கு. இந்த பக்கம் சங்கீதம், இந்த பக்கம் கச்சேரி, ஒரே கோலாட்டமா குதூகலமா எல்லாரும் இருக்கா. இந்த பொண்ணு பட்டுப்பாவடையை போட்டுட்டு இந்த சுகன்யா என்ன பண்ணிட்டு இந்த குழந்தைகளோட விளையாடிண்டே இருந்தது. என்ன பண்ணிட்டு தனியா ஒரு காட்டு பாதை தெரிஞ்சது. இந்த காட்டு பாதை வழியாக அப்படி போச்சு. பழனி கோவில தைப்பூசத்தன்னைக்கு பாருங்க, மைக்கில் சொல்லிட்டே இருப்பார் போலீஸ்காரர், உங்க வீட்டு குழந்தை எங்களிடம் இருக்கிறது, வெங்க அழைத்து செல்லுங்கள்மா. 30 லட்சம் பேர் இருப்பார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல தைப்பூசத்தன்னைக்கு. இப்போ வரப்போறது தைப்பூசம். 30 லட்சம் ஜனங்க நின்று இருக்கோம். எங்க திரும்பினாலும் பழனியில் அப்படி பார்த்தேல, ஏனால் ஒரே ஜல சமுத்திரம் அப்படி இருக்கும். நான் அந்த ஊர்ல போய் உபன்யாசம் பண்ணியிருக்கேன் பழனியில. கார் போக முடியல. கலையமுத்தூர்னு ஒரு அக்ரஹாரம், அங்கதான் தங்கி இருந்தோம். உபன்யாசம் முடிஞ்சு கார்ல அந்த போனா கார் போக முடியல. ஜனங்கள்லாம் ரோட்ல எல்லாம் உட்காந்துருக்கா, படுத்துட்டு இருக்கா. தன பக்தி ஜனங்களுக்கு
எங்க சாப்பிட்றா, எங்க குளிக்கிறா, எங்க துணியை காய வச்சுக்கிறா ஒன்றும் தெரியல. முருகனையே நம்பிண்டு வராள், அழகு குத்திண்டு வராள். இந்த பக்தியெல்லாம் ராஜசமான ஒரு பக்தி. உடம்பு முழுக்க அழகு குத்தின்னு வரவாலாம் இருக்கா. ஆமா, அப்படிலாம் இருக்கா. முருகன் மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு பக்தி. இதுக்கு தவிர இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு, இந்த ஒத்தையடி பாதை வழியா இப்படி போச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போச்சு. போனா சுத்தி வர மூங்கி புதர், காட்டு செடிகள், காட்டு மரங்கள், காட்டு கொடிகள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன. ஆனா அங்க அந்த மூங்கிர் புதருக்கு அடியில பார்த்தீர்களே ஆனால் 2 பளிச்சுன்னு ஏதோ ஸ்பட்டிகம் மாதிரி தெரியாது. பளிச்சுன்னு ஏதோ கண் செமிட்டுறா மாதிரி தெரியாது. பளீர்னு ஒரு வெளிச்சத்தோட இருக்கு. பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் அப்படி பண்ணிவிட்டு கண்ணுக்கு ஒரு குண்டுமணி அதில் வைப்பான். அந்த சிற்பக்காரன் அதில் வைப்பான். அது கண்ணா நம்ம நினைச்சுக்கணும். இன்னும் பெரிய பெரிய மிருகங்களுக்கெல்லாம் அந்த கோலியினுடைய இதை கண்ணா வைப்பான், பார்த்தா தெரியும் பொம்மைகளுக்கு. அது மாதிரி ஏதோ 2 பளிச்சுன்னு ஒன்றும் பெரிய சில பழைய ப்ளூ ஜாக்கர் வைரத்தோடுன்னு ஒன்றும் அப்படி வந்தாலே பல்லாங்கும். கன்னியாகுமரியில் அம்பாளுடைய மூக்குனுடைய வைர டால் சமுத்திரத்துல கப்பல் ஓட்டுற மாலுமிக்கு தெரியும். கன்னியாகுமரி வந்துடுத்தோ அம்பாள் மூக்குத்தி இங்க பளிச்சுன்னு தெரியுது. அதெல்லாம் ரொம்ப வளர்ச்சி அடையாத நாள்ல சொல்றேன். அது போல இங்க ஏதோ 2 பளிச்சுன்னு தெரியுறதே அப்படின்னு என்ன பண்ணினா, கிட்டக்க போய் பார்த்தா இந்த சிறு குழந்தையினுடைய குறும்பு. கிட்டக்க ஒரு முள்ளு கடந்தது. அதுல இருந்து ஒரு முள்ளு எடுத்தால் அந்த 2 பளிச்சுன்னு தெரியுது பத்தியில, அதுல முதல்ல ஒரு குத்தினா குபீர்னு ரத்தம் பீரிட்டு அடிச்சது. ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. இந்த பக்கம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போன்னு உடனே படார்னு எடுத்து முள்ளால ஒரு குத்தினால் அடுத்த பக்கமும் ரத்தம் பீரிட்டு அடிச்சது. ரத்தம் பீரிட்டு அடிச்சோடனே பயந்து போயிட்டாள். என்னவோ ஏதோ தெரியல, சத்தம் போடாத மெதுவா அந்த ஒத்தையடி பாதையாவே திரும்பி வந்து இந்த அப்பா அம்மா எல்லாம் இருக்கக்கூடிய வனபோஜன குதூகல கொண்டாட்டம் இருக்கே, அந்த கொண்டாட்டத்துல வந்து கனெக்ட் ஆயிட்டாள். அவ ஹார்ட்டையும் எதுவும் சொல்லல. ஆக்சுவலி அங்க என்ன நடந்தது அப்படின்னா, செவனர்னு ஒரு ரிஷி அங்க உட்கார்ந்து தபஸ் பண்றார். அந்த செவனருடைய தபஸ் ஆடாம அசங்காம இப்படி நகராம அப்படி நகராம அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க தூசி எல்லாம் சேர்ந்து மண்ணெல்லாம் படிஞ்சு சின்ன சின்ன செடிகள்லாம் முளைச்சு அதுக்கு மேல அப்படிலாம் ஆயிடுச்சு. பாம்பு புத்து மாதிரி ஆயிடுச்சு. ஹிரண்யகசிபு மேரு பர்வதத்துல தபஸ் பண்ணினான். அவனுடைய உருவமே தெரியலேன்னாள். பிரம்மதேவன் வரம் கொடுக்கறதுக்காக வந்து கீழே இறங்கி பார்க்கிறார். ஹிரண்யகசிபு உருவமே தெரியல. ஏன் அப்படின்னா, அவன் உள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேல மெதுவா தூசியெல்லாம் படிஞ்சு பெரிய புத்தாகி மேல மூங்கியெல்லாம் முளைச்சு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் உடம்பு முழுக்க கடிச்சு ரத்தம் எல்லாம் சாப்பிட்டு மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டு எலும்பு எல்லாம் வெளியில அப்படி தபஸ் பண்றான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு தபஸ் பெரிய தபஸ். பிரம்மதேவன் எப்படி வந்து பார்த்தார். ஹிரண்யகசிபு இருக்கிற ரூட்டே தெரியல அவருக்கு. கையில கமண்டலூர்லேருந்து ஜலத்தை எடுத்து இப்படி தெளிச்சார். எல்லா மூங்கிய புதரும் நகர்ந்து ஹிரண்யகசிபு தெரிஞ்சான். அதுபோல இந்த செவன மகரிஷி என்ன பண்ணினார்,
கண்ணை மூடின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு மேல மூங்கிய புத்து இருக்கு. அது மூங்கிய புத்துன்னு தெரியல அவருக்கு. அவளுக்கு குழந்தை விளையாட்டுத்தனமா கிட்ட கிடக்கிற முள்ள எடுத்து குத்திவிட்டாள். இப்ப என்னாச்சு, அவருக்கு தபஸ் நிஷ்ட கலைஞ்சுது. பெரிய முள்ளால கண்ணுல குத்தினத்தினால 2 கண்ணும் தெரியல. செவனருக்கு கண்ணு தெரியாத போயிடுத்து. கிட்டக்க எங்க ஜலம் இருக்குன்னு தெரியல. கண்ணை தொடச்சு பண்ண கண்ணு ரொம்ப எரிய எரிய ஜலத்தை எடுத்து அப்படி கண்ணுல தொடச்சுக்கணும். ஜலம் இருக்கே அது அமிர்தம். இந்த அமிர்தமாகிற ஜலத்தை எடுத்து அப்பப்ப அந்த கண்ணுல அப்படி தடவினே, ஆனால் அந்த கண்ணுல உள்ள எரிச்செல்லாம் போய் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி கை விரல்கள் கைகள்லாம் சோர்வு அடைஞ்சதே ஆனால் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து இப்படி மேலே வச்சு தேய்ச்சோமே ஆனால் அதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம ஆயுர்வேதத்தில் எல்லாமே இருக்கு. நம்ம தான் வெளிநாட்டுக்காரண்டவே அதை கொடு இதை கொடு, இதுக்கு ஃப்ரெஷ் அது ஃப்ரெஷ்னஸ் கொடுன்னு கேட்குறோம். நம்மள்கிட்ட இல்லாததா? கீழே தென்னை வேறு எவ்வளவு காഠின்யமாக இருக்கு, அந்த தென்னை மரம் எவ்வளவு காഠின்யமாக இருக்கு, அது வழியாக உள்ள போன ஜலமானது மேலே மேலே இளநியாகி காயாகி அப்புறம் அது நன்னா பழுத்து அதுக்குள்ளார தேங்காய் எண்ணெய் உருவாகி அது எவ்வளவு பெரிய அமிர்தம். எல்லாத்துக்கும் நம்மள்கிட்ட ஆயுர்வேதத்தில் எல்லாத்துக்கும் வழி இருக்கு, மார்க்கம் இருக்கு. நம்ம எல்லாம் அந்த வழியை விட்டு எங்கேயோ போயிட்டோம். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படி ஜலத்தை எடுத்து கண்ணை தொடச்சு பண்ணா கூட கண்ணு தெரியல. அவர் பார்த்தார், கண்ணை மூடினார். கண்ணை மூடினவே வேண்டாம், அவருக்கே கண்ணு மூடிதானே இருக்கு. அப்படி யோசிச்சார். தபோ நிஷ்டையினால இந்த கண்ணை ரெண்டையும் இந்த கண்ணை ரெண்டையும் குருட்டாக்கியது யாரு அப்படின்னு அப்படி ஞான நிஷ்டையில பார்த்தார். ஒரு ராஜகுமாரி விளையாட்டாக இங்க வந்தாள், அவள் குத்தினாள். அதனால் அல்லவோ இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவர் நினைச்சார், அந்த குழந்தையினுடைய தோஷம் முழுக்க அப்பாவை தானே சேரணும். அன்னைக்கே கதையில சொன்னேன். அதுபோல இந்த குழந்தையினுடைய தோஷம் அவ அப்பான தானே போய் அடையணும். அந்த ராஜா சரியாகவும் ராஜ்யமாளல்ல சரியாகவும் குழந்தையில வளர்க்கல போல இருக்கு. இந்த தேசத்துல யாருக்கும் சுபிக்ஷம் வேண்டாம், எல்லாருக்கும் கஷ்டம் வரட்டும்னு மனசால நினைச்ச உடனேவே கஷ்டம் வந்துடுத்து. என்னன்னா யாருக்கும் பாத்ரூம் போக முடியல. உடலே உன்னை ஆராதிக்கிறேன்னு ஒரு புஸ்தகம் எழுதினார் தேசிகாச்சாரின்னு, ஒரு உடல் கலை நிபுணர். இந்த சரீரத்தை பகவான் நமக்கு எத்தனை சௌகரியமா படைச்சு கொடுத்துருக்கான். வெயிலை தாங்கிறது, மழையை தாங்கிறது, குளிரை தாங்கிறது, 2 நாள் தூங்காம இருந்தா அதுக்கப்புறம் தானாவே தூங்கி சரி பண்ணிக்கிறது. இப்படிலாம் சரீரத்தை அழகா கொடுத்துருக்கான். நம்ம சரீரத்தை பகவான் நமக்கு அழகா கொடுத்துருக்காங்கிறத நம்ம உணரணும். அந்த யோகாசனம் பண்ணினாதான் இந்த சரீரத்தினுடைய இதெல்லாம் புரியும். அதுபோல இந்த சரீரத்துல சாப்பிடக்கூடிய சிரமங்கள் உண்டே, உள்ளுக்கு எல்லாத்தையும் ரத்தமாக்கி அதை அந்தந்த இடத்துக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வெளியில தள்ளுற மாதிரி இயற்கை வச்சிருக்கு. ஆமா, யாராலையும் பாத்ரூம் போக முடியல, வயறு உப்பின்னு எல்லாரும் இப்படி 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 யாரா. ராஜா பார்த்தான், கிட்டக்க உள்ள மந்திரிகளை கூப்பிட்டு கேட்டான், திடீர்னு இவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்தே, இது இப்படியே நீடிச்சதே ஆனால் இன்னொரு ஒரு நாள்ல எல்லாரும் இறந்து விடுவோம். இது என்ன கஷ்டத்தால வந்திருக்கு, யார் என்ன தப்பு பண்ணினான்னு தெரியலையேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சா யாரும் தப்பு பண்ணலைங்கிற.
யாரும் தப்பு பண்ணலேங்கிறதே இந்த சுகன்யாங்கிற இந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏம்மா நீ ஏதாவது தப்பு பண்ணினியா அப்படின்னு உடனே அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுத்து, வாஸ்தவம் தான், நீங்க எல்லாரும் ஆட்டம் பாட்டமா இங்க இருந்துட்டே இருக்கிறச்சே நான் எப்படியே ஒத்தையடி பாதை வழியா அப்படி நடந்து போனேன். நடந்து போன உடனே அங்க ஏதோ தெரிஞ்சுது, குத்தின, ரத்தம் வந்தது, என்னன்னு தெரியல சுகன்யா. ஆனா பைத்தியமே, எந்த இடத்துல இருக்கு காமினி, உங்க பின்னாடி நாங்கெல்லாம் வரோம். உடனே இந்த பொண்ணு அந்த ஒத்தையடி பாதை வழியா இப்படியே ஓடுறது, பின்னாடியே இவர்கள் எல்லாரும் தரத்தின் போறார்கள். போனா கண்ணு குருடாகி கண்ணிலேருந்து ரத்தம் கொட்டின இந்த ரிஷி அங்கேயே உட்காண்டிருக்கார், பெருமூச்சு விட்டுன்னு வருத்தப்பட்டு. நேரா போனா அந்த ராஜா நமஸ்காரம் பண்ணினார். பழைய காலத்துலலாம் தான் தப்பு பண்ணினா தப்பு பண்ணினேன்னு 4 பேர்கிட்ட பகிரங்கமா ஒத்துக்கொள்வார்கள். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒப்புத்துக்குவேன். இப்ப யார கேளுங்கோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டியாடனா, என் வாழ்நாள நான் ஒரு தப்பு பண்ணினது இல்லைங்கிறான். எல்லாரும் தன்னை தர்மபுத்திரரா நினைச்சுட்டு இருக்கான். மகாபிரிவா க்ஷணத்துக்கு க்ஷணம் ஏதாவது தப்பு பண்ணிடும், தப்பா நடந்துருமோ, தப்பு நடந்திருக்கோ அப்படிலாம் பயந்து பயந்து வாழ்க்கையை நடத்தினார்கள். இப்ப நமக்கெல்லாம் என்ன தோன்றது, எல்லாம் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். அதுதான் இயல்பா இருக்கு. அந்த பொண்ணு தப்பு பண்ணினதால்னு உடனே அந்த ராஜா ஏதோ தெரியாம பண்ணிவிட்டா அதை ஏதோ அனுபவிக்கட்டும்னு நினைக்கல, யார் வேணாலும் எப்படி போகட்டும் நினைக்கல. அந்த ரிஷிகிட்ட போனான், இந்த ஜனங்கள் எல்லாரையும் காப்பாத்தணுமே, காப்பாற்ற வேண்டிய பொறுப்புலன்னா இந்த ராஜா இருக்கான். அந்த ரிஷிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, நான் தான் ராஜா, வனபோஜனத்துக்காக காட்டுக்கு வந்தேன், கிளம்பின நேரம் சரியில்லை போல இருக்கு, இந்த மாதிரி ஒரு அபராதத்துல மாட்டினுட்டோம் நாங்க, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும், எங்களுடைய தப்புகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் போய் பிரார்த்திச்சுட்டான். அந்த செவனருங்கிற மகரிஷி ரொம்ப நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பல வருஷங்களா. அவர் எப்ப பிறந்தார், அவருக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, ரொம்ப நாளா உள்ள இருக்கார். உடனே அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, நீங்க தான் இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கணும், யாருக்கும் ஜலமல விசர்ஜனம்லாம் இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறா, நீங்க காப்பாற்றணும், எல்லாரையும் உயிர் பிச்சை கொடுக்கணும் எல்லாம் பிரார்த்திச்சுட்டான். உடனே அந்த ரிஷி சொன்னார், பா சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், நம்ம உடம்புக்குள்ளாரே இருக்கிற இந்திரியங்களுக்குள்ளாரே பிரதானமான இந்திரியம் எதுன்னா கண்ணு. கண்ணு நன்னா தெரிஞ்சாதான் மேடை தெரியும், ஏறி வரலாம், சாப்பாட்டு தட்டில் என்ன வஸ்து வச்சிருக்கான்னு பார்த்து சாப்பிடலாம், நடந்து போகும்போது கெடுதல் இல்லாமல் நடந்து போகலாம். சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், எல்லார் இந்திரியங்களையும் விட கண்ணு தான் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட கண்ணை உன்னோட பொண்ணு குத்தி குருடாக்கி விட்டாள். இப்ப எனக்கு கண்ணு தெரியல, இவாளை எல்லாரையும் காப்பாத்தனா எனக்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் தெரியறது. என்ன மார்க்கம்னு கேட்டான் ராஜா. உன் பொண்ணா இருக்கக்கூடிய இந்த சுகன்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னாரு. ராஜா கண்ணுக்கு கண்ணா வளர்த்துருக்கான். கதை ஆரம்பித்தும் போதே சொன்ன, உயிரை வச்சிருக்கான் அந்த பொண்ணு பேர்லன்னு சொன்ன. எனக்கே தோன்றது எல்லாம் ஒரு லிமிட்டோட இருந்தாதான் சரியா இருக்கும் போல இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டினா ஆபத்து வந்துடும். ராமன் பேர்ல அளவு கிடந்த ஆசையை வச்ச தசரதனால ராம பட்டாபிஷேகத்தை காண முடியவில்லை. ராமன் மேல ஓரளவு ஆசை வச்சுட்டு இருந்திருக்கக்கூடியதான கௌசல்ய, சுமித்ர எல்லாரும் ராம பட்டாபிஷேகத்தை பின்பு கண்ணால் கண்டார்கள். ராமன் இல்லைன்னு உடனே உயிரை விட்டுட்டான் தசரதன். ரொம்ப ஆசை வச்சா ரொம்ப சிரமம். எல்லாம் ஒரு லிமிட், ஒரு லிமிட்டோடு இருந்து லிமிட்டோடு. இந்த ராஜா சொல்றார்,
இந்த சுகன்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ராஜாவை பார்த்து கேட்டார் இந்த ரிஷி, கண்ணு தெரியல எனக்கு, நான் இனிமேல் இந்த காட்டில் எப்படி வாழ முடியும், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, அவன் எனக்கு சிசுஷம் பண்ணிட்டு இங்கே இருக்கட்டும். இந்த இவாளுக்கெல்லாம் இந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைகளுக்கெல்லாம் வந்திருக்கிற கஷ்டத்தை முழுக்க, வந்திருக்கிற கஷ்டங்களை முழுக்க நான் போக்கி விடுவேன். அதனால இதுக்கு இதுதான்ப்பா மார்க்கம், இதுக்கு மேல மார்க்கம் எனக்கு தெரியலேன்னு விட்டார் இந்த செவனருங்கிற மகரிஷி. இதுக்கு இதுதான் மார்க்கம் விட்டார். ராஜா பொண்ணை கொடுப்பானா, ரொம்ப நாளா இருக்கார், காட்டுல இருக்கார், கண்ணு தெரியாத குருடரா இருக்கார், கன்யாம் கனக சம்பான்னா கல்யாணம் பண்ணி கொடுன்னா கொடுத்துருவுரா? இப்பெல்லாம் பசங்க நல்ல பையனா இருக்கான், சில பையன் சந்தியாவந்தனம் பண்றான், சில பையன் திரிகால சந்தியாவந்தனம் பண்றான், கொஞ்சம் வேதாத்தியானம் பண்ணியிருக்கான். பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்க மேல கீழே பார்க்கறது இல்லையா? ஜாதக பொருத்தம் இருந்து பொண்ணு பார்த்து ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணிட்டா. ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு இந்த பையனோட அப்பா சொன்னாரு, பையன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், அனுஷ்டானத்தில் இருக்கான், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பேசுங்க, அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு. அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, உங்காவது பையன் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணுவோன்னா எங்காவது பொண்ணு சரியா வராதுன்னு. அப்ப சொல்லுங்கள், தப்பு ஆர்வே இல்லை. இந்த குழந்தைகளை வளர்க்கும் போதே அனுஷ்டானத்துடன் அனுஷ்டானத்தினுடைய தர்மத்தையும் சொல்லி கொடுக்காமல் வளர்த்தது யாருடைய தப்பு சொல்லுங்கள்? அதுபோல இப்ப பிரஜைகளுக்கு முழுக்க கஷ்டம்னு உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு பெரிய குண்டை தூக்கி போட்டார் செவனர். ராஜாக்கு இந்த குழந்தைக பார்க்கறதா இல்ல பிரஜைகளை பார்க்கறதா? ராமர்கிட்ட சீதையை பத்தி அபவாதமாக பேசினான்னு சொல்லிட்டான். சுவாமி பார்த்தார், இந்த ஜனங்களுடைய அபவாதத்தை போக்குறதா இல்ல சீதையை தியாகம் பண்றதா, இல்ல சீதை தான் முக்கியம்னா ஜனங்கள் எதை வேணாலும் நினைக்கட்டம்னு வேணாலும் வாழ்ந்து விடலாம். ராமர் பார்த்தார், அப்படி இருக்கக்கூடாது, ராஜாவா இருக்கிறவன் மார்க்கதரிசியாக தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிக்கப்பட்டவனாக இருக்கப்பட வேண்டும் ராஜாவானவன். அதனால எப்ப என்ன பண்ணணும்னு என்னார், எது தர்மம்னா சீதைய தியாகம் பண்றதுதான் தர்மம்னு பூர்ண கர்ப்பிணியான சீதையை கொண்டு போய் காட்டில் விட சொல்லி, அப்புறம் வால்மீகி ஆசிரமத்துல குசலவர்கள்லாம் பிறந்து அப்படிலாம் கதை போறது ராமாயணத்துல. அதுபோல் இந்த ராஜாவுக்கு ஒரு தர்ம சங்கடம் என்னன்னா, இந்த பக்கம் பிரஜைகளை ரட்சிக்கிறதா, இந்த பக்கம் பொண்ணை பார்க்கறதா? அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது, அப்படி தவிச்சுட்டே இருக்கிறது. நேரா அப்பா கைய பிடிச்சின்னு, சுகன்ய என்னை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுங்கள். அழகான ஒரு வார்த்தை. என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கள். நான் தான் விளையாட்டுத்தனமா ஏதோ சிமிட்ரா மாதிரி ஏதோ ஒளி தெரியறதேன்னு முள்ள எடுத்து குத்தியனது நான் தான். அவருடைய 2 கண்களையும் குருடாக்கியது நானே தான். இப்ப சொல்றேன், என்னாலதானே அவருக்கு கண்ணு 2ம் போச்சு. அவருக்கு கண்ணுக்கு கண்ணான மனைவியாக நான் வாழ்வேன். என்னை அவருக்கு விவாகம் செய்து கொடுத்து விடுங்கள். ராஜாக்கு இஷ்டமில்லை, வந்திருக்கிற ஜனங்களுக்கு இஷ்டமில்லை. ஆனா வேற வழி இல்லை, இத்தனை பேரை காப்பாற்றணுமேன்னு ராஜா அந்த பொண்ணுடைய பரிபூர்ணமான சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி கன்யாம் கனகசம் பண்ணான்னு. வனபோஜனத்துக்கு போனவனுக்கு குபீர்னு கல்யாணம், சின்னையில இருந்த கழவனுக்கு திடுக்குன்னு வந்துதான் கல்யாணம். பாபத்தேல கல்யாணம்ங்கிறது ஒரு ரம்மி, அது ஒரு ரம்மி விளையாட்டு. இந்த செல்லாம் விளையாடுங்கள்னு வருது பத்தியல, அந்த ரம்மியும் கல்யாணமும் ஒண்ணுதான். யாருக்கு அதிர்ஷ்டமா அமையும், எவன் மாட்டிப்பான், ஆறு உள்ள ஒன்னும் தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்துக்கு மேல செந்திலாண்டவன் காலடிய நம்பனம், காமாட்சியினுடைய காலடிய நம்பனம்.
ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை நம்பணுமே ஒழிய ஒருத்தர் மனசுக்குள்ளார புகுந்து பார்த்து இது நல்ல பொண்ணா இது நல்ல பையனான்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? முடிஞ்சிக்கவே முடியாது. அதனாலதான் குலதெய்வம் மரிவா பெரியவா நமஸ்காரம் பண்ணி முதல் பத்திரிகை கொண்டு போய் குலதெய்வத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் சிருங்கேரிக்கு ஏன் ஓடுறோம்? அந்த பெரியவா அப்படி கையால் அந்த பத்திரிகையை தொட்டா போறோம், அதுல இருக்கிற கெடுதல் எல்லாம் விலகிடும். அதுக்கு தான் பெரியவாட்டை கொண்டு போய் முதல்ல. இன்னும் சொல்லட்டோமா, காஞ்சிபுரம் மகா பெரியவா சமாதியில கொண்டு போய் கல்யாண பத்திரிகையை வச்சா அது மேல பிரசாதத்தை வச்சு கொடுக்க மாட்டா. இன்னைக்கும் காஞ்சிபுரம் ஒரு சம்பிரதாயம். அங்க ஆச்சாரியால் இருக்கிறதா நம்பிக்கை நமக்கெல்லாம். அதனால அவர் என்ன பண்ணுவார், அந்த பத்திரிகையை வாசிப்பார். பெரியவா கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து வச்சிருக்கா, உங்கள்கிட்ட படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சொல்லி ராமஜெயம் விவாக சுப முகூர்த்த பத்திரிகை மகாராஜ ராஜஸ்ரீ அவர்களுக்குன்னு ஆரம்பிச்சு பெரியவாட்டை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ஒன்று பிரசாதத்தை எடுத்து பத்திரிகை மேலே வச்சு இந்தாங்கன்னு கொடுப்பார். இந்த பெட்டர். நம்ம இந்து மதத்தினுடைய ஆணிவேர் நம்பிக்கை. நம்பிக்கையினாலதான் இந்த இந்து மதம் இயங்கிறது. எல்லாம் நம்பிக்கை. கோயிலுக்கு போனா தெய்வம் ரட்சிக்கும் நம்பிக்கை. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த பையன் நல்லவன் நம்ம பொண்ணை ரட்சிப்பான்னு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையில தான் இந்து மதமே இயங்குன்றது. அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அந்த செவனருக்கும் இந்த சுகன்யாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா ராஜா வெறுத்து போய் அழுதுண்டே ஊருக்கு போனான். நான் ஏதோ பெரிய பலன்னு ஒரு பையனை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. யார் தலையில என்ன எழுதியிருக்கோ தெரியலையே. சொல்ல மாட்டாளா தமிழ்ல? ஆட வாய்க்கிறதும் ஆம்படையா வாய்க்கிறதும்னு ஒரு வச்சனம் சொல்லுவா தமிழ்ல. எந்த பொண்ணு கழுத்துல எந்த புருஷன் வந்து தாலி கட்டுவான்னு யாராலையும் தெரிந்து கொள்ள இயலாது. நான் புத்தியினால அதை மாத்தி விடுறேன் நாத்தலாம்லாம் நினைக்கலாம். எல்லாம் அனுபவ ரீதியா கடைசியில உணர்வீர்கள். இது நம்ம கையில இல்லைங்கிறது பின்னாடி உணர்த்தப்படும். அதுதான் உண்மை. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் அழுதுன்னே திரும்பி போனா அந்த ராஜகுமாரியா இருக்கக்கூடிய சுகன்யா கண்ணு தெரியாததான தன்னுடைய கணவனுக்கு சிசுரூஷையெல்லாம் பண்ணிண்டு அவருக்கு வேண்டியதான தபஸுக்கு வேண்டியதான பூஜைகளுக்கு வேண்டியதான பணிவிடை எல்லாத்தையும் பண்ணிண்டு ஆகாரம்லாம் கொண்டு வந்து கொடுத்துண்டு ரொம்ப சிரமம். நம்ம ஏதோ நான் ஏதோ மேலாக கதை சொல்றேன். கதை கேட்கிறவாளுக்கு தான் அதை அனுபவிக்கிறவாளுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். டைஃபாய்டு வந்து படுத்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் பேசாம படுத்துட்டு இருப்பான் சோபால. அவனுக்கு மாற்றி மாற்றி மருந்து கொடுத்து டைம் கொடுத்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திரைன்னு கொடுக்க சுஷ்ரூஷை பண்றோம். முன்னாடி கிளம்பிடுவான். இவனுக்கு முன்னாடி இவனுக்கு சுஷ்ரூஷை பண்ணியே தூக்கம் இல்லாத இவனுக்கு உடம்பு கீழே போய் மேலே ஏறிடுவான். அதுபோல சுஷ்ரூஷன் நம்ம மேலாக சொல்றோம். அதெல்லாம் பண்ணி பார்த்தாதான் அந்த சிரமங்கள்லாம் நமக்கு புரியும். தஸ்மாத் சுஷ்ரூஷு புத்ராணாகும் ஹிருத்யதமஹ நேதிஷ்டோ ஹிருத்யதமஹ நேதிஷ்டோ பிரம்மணோ பவதி. வேதம் சொன்னது இந்த சரீரம் எதுக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா பகவான்? சிங்கப்பூர் சோப்பு தேய்ச்சிக்கிறதுக்கு இல்லை, அமெரிக்கா பவுடர் பூசிக்கிறதுக்கு இல்லை, 400 பவுன் போட்டுக்கிறதுக்கு இல்லைன்னு இனிமேல் சொல்ல முடியாது உபன்யாசத்துல. பவுன்னு பேப்பர்ல எழுதி கையால் இப்படி பார்க்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? பின்ன எதற்கு இந்த சரீரத்தை பகவான் படைச்சிருக்காருன்னா அப்பா அம்மாவுக்கு சுஷ்ரூஷ பண்றதுக்கு தான் புருஷாளுக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒருத்தன் நிஷ்காமனையாக அப்பா அம்மாவுக்கு ஒருத்தன் சுஷ்ரூஷ பண்ணினானே ஆனால் அவன் பிரம்மத்தோட ஒன்றாட கலந்துடுவான். தஸ்மாத் சுஷ்ரூஷு புத்ராணாகும் தஸ்மாத் சுஷ்ரூஷு புத்ராணாகும் ஹிருத்யதமஹ நேதிஷ்டோ ஹிருத்யதமஹ நேதிஷ்டோ பிரம்மணோ பவதி. ஹிருத்யஹ
ஹிருத்ய தரஹா ஹிருத்ய தமஹான்னு மூணாவது பிரத்யம் இங்க. நம்ம சரீரத்தை பகவான் நம்ம கொடுக்கிறது யாருக்காவது ஒருத்தருக்கு பணிவிடை செய்தல் வேண்டும். அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சோமே ஏன்னா நம்மளுடைய வயசான காலத்துல நம்ம பிள்ளைகள், நம்ம மாட்டு பொண்கள், நம்ம பேரன்கள் நம்ம கிட்டக்க வந்து வேலை செய்வா. அப்பா அம்மாவை கொண்டு அரஹரோஹரான்னு கொண்டு போய் ஓல்டு என்ன அது பேர் கூட தெரியல, விருத்தாசிரமத்தில் கொண்டு போய் தள்ளிவிட்டா உன்னுடைய பிற்காலம் உனக்கு வயசாகாதா? இப்படி திரும்பி பார்த்தா 30 வருஷம் ஓடி போயிடும், உனக்கும் வயசாயிடும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவளுக்கு சிசூஷ பண்ணிட்டு சந்தோஷமாக அந்த பொண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாளைக்கு அந்த காட்டுல ஒரு நதி மாதிரி ஒரு குளம், ஒரு ஜலாசயம் ஒன்று ஜலம் இருக்கு. அந்த குளத்துல போய் நின்றுண்டு இவருடைய வஸ்திரம், அவருடைய வஸ்திரம், கணவனுடைய துணிமணிகள், தன்னுடைய துணிமணிகள் எல்லாத்தையும் நன்னா ஜலத்துல கசக்கி துவைக்கிறாள். தூச்சுட்டே இருக்கிறதே ஆகாசத்துல அஸ்வினி குமாரர்கள்னு 2 பேர். தத் அஸ்வினாவஸ்வயுஜோபயாதாம் சுபங்கமிஷ்டவ் எல்லாம் த்விவச்சனமான பதங்கள் எல்லாமே. அஸ்வினி குமாரர்கள்னு 2 பேர் அவ ஆகாசத்துல அப்படி போயிட்டே இருக்கா. ஆகாசத்துல அப்படி போயிட்டே இருக்கும்போது பூமியில கீழே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம்னு, பூமியில என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம்னு கீழே பார்வையை விட்டா சுகன்ய துணி துவச்சுன்றத பார்த்தா ஆஹாஹா அதிரூப லாவண்ய சுந்தரி, இவ்வளவு அழகா இருக்காளே இந்த பொண்ணு. பாடான்னு கீழே இறங்கிவிட்டார். மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு. பாரதியார் சொன்னார். ஸ்திரீ மோகம்னு ஒன்னும் அந்த ஸ்திரீ மோகம் உயிரை வாங்கும். ஸ்திரீ மோகத்தோட ஒருத்தன் இருந்தானேன்னா ஆட்டோமேட்டிக்கா உயிரை அது வாங்கிடும். எப்படியும் மரணம் தான் அதனுடைய விடை. ஆன்சர் என்னன்னா மரணம் தான். ஸ்திரீ மோகம் இருந்தா மரணம். அப்படிதானே இருக்கு. அதனாலதான் அவர் சொன்னார், நல்லதோர் மீனை செய்து அதை நலங்கட பொழுதியில் விழுவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, சுடர்மிகு அறிவுடன் என்னை படைத்து விட்டாய். தைவெள்ளிக்கிழமை அம்பாளை பத்தி பேசுவோமே. நல்ல புத்தி சக்தியும் கொடுத்துட்டு கிட்டக்க மோகம்னு ஒண்ணு கிட்டக்க வச்சையே. இந்த மோகத்தை தாண்டது ரொம்ப பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்துல சொன்னார். இந்த அஷ்டாங்க யோகத்துல ஒவ்வொரு நிலையா ஏறி 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 மேல வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு கடைசியில பகவானோட ஒன்றரை கலக்க போகும்போது தேவேந்திரன் 10 பொம்மநாட்டியை கொண்டு வந்து நிறுத்துவான். பளிச்சுன்னு ரொம்ப ஒரு விஷயம் மேனகர் வேலை. யாராவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அதுதான் கடைசி பரீட்சை, இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய கடைசி பரீட்சை. அப்பையும் ஒருத்தன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பிரம்ம சாட்சாத்காரம் தான் வேணும்னு சொன்னாதான் உள்ள போலாம், நினைப்ப முடியாது. அதுல கிட்ட அவ்வளவு தூரம் மேல போய் சில பேர் இப்படி பார்த்த உடனே ரொம்ப இல்ல நான் அப்புறம் அஷ்டாங்க யோகத்துக்கு வந்துடுறேன், ரொம்ப அனுப்புங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போனவாளும் உண்டு. நான் பொய் சொல்லல. அந்த அந்த பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, நான் சொல்றது புரியும். அது போல மோகம் இருக்கே, இங்கேருந்து கீழே இறங்கினா இந்த 2 பேரும் இந்த பொண்ணை பார்த்தா பளிச்சுன்னு இருந்தது. ஹே பெண்ணே நீ யாரு, இவ்வளவு அழகா இருக்கே, நீ யாருன்னா உடனே இந்த பொண்ணு சொன்னாள், நான் செவன மகரிஷியினுடைய மனைவி. எங்க ராஜா, எங்க அப்பா ராஜகுமார், பெரிய தேசத்தை ஆளக்கூடிய ராஜா அவர் எங்க அப்பா. இந்த செவன மகரிஷியினுடைய பத்னி நான். எங்க ஆத்துக்காருக்கு 2 கண்ணும் தெரியாது, அதனால அவருக்கு சிசூஷ பண்ணிட்டு அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு நான் அவரோட இங்க இருந்துட்டு இருக்கேன். உடனே அஸ்வினி குமாரர்கள் சொன்னார்கள்,
கண்ணே தெரியாத குருடனா இருக்கக்கூடியதான உன் கணவனுக்கு இவ்வளவு அழகான ஒரு பெண் தான் பரிசா? சொல்லுங்களேன், சொல்லுங்கள். கண் குருடனாக இருக்கக்கூடிய உன் கணவனுக்கு அதிரூப சுந்தரியான நீதான் மனைவியா? ஒரு மயிலுடைய 2 காலையும் உடைச்சுட்டு கீழே போய் டான்ஸ் ஆடுன்னு ஒருத்தன் சொன்னானே, என்னால் இந்த மயிலால எப்படி டான்ஸ் ஆட முடியும்? அப்ப கேட்டார்கள் அஸ்வினி குமாரர்கள், நான் ஒரு ஐடியா சொல்றேன் பொண்ணே. என்ன அப்படின்னு, எங்க 2 பேர் எவ்வளவு, நாங்க 2 பேர் எவ்வளவு அழகா இருக்கோம். ஆமா அழகா இருக்கேன். இங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிடு, உன்னை தேவலோகத்தை கொண்டு போறேன். காத்துக்கார ஏதோ ஆயிட்டு போறாரு, போ, கிளம்புறையா? அந்த காலத்துல அப்படி கேட்டிருக்கா. உடனே அவள் சொன்னாள், சுகன்யா, அந்த மாதிரியான பரம்பரையில் நான் வரவில்லை, அந்த மாதிரியான கணவனை நான் அடையவில்லை. இப்படி தப்பு தப்பா என்கிட்ட வந்து ஆசை மோகத்தை உண்டாக்குற மாதிரியான சப்தங்களை எல்லாத்தையும் பேசின உங்க 2 பேரையும் இப்ப பாரு, இந்த நதியில ஜலம் இருக்கு பத்தியா, இந்த தீர்த்தத்தை இப்ப எடுத்து உங்க 2 பேரையும் அழிக்கிறேன் பாருன்னு அப்படி தீர்த்தத்திலேருந்து ஜலத்தை எடுக்க போனால் பாருங்க, நேரா அஸ்வினி குமார்கள் 2 பேரும் ஓடி போனா, அம்மா அம்மா விட்டுடு, நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுரம்மா. உன் கதையை கேட்டா மனசுக்கு வருத்தமா இருக்கு, உனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் தேவலோக டாக்டர். ததஸ்வினாவஸ்வயுஜோபயாதாம் சுபங்கமிஷ்டௌ சுயமே பிரஸ்வை. அவ 2 பேரும் ஆமா பிஷஜவ், தேவ பிஷஜவ், தேவலோக டாக்டர். நாங்க எல்லாரும் எதை நினைச்ச எந்த வைத்தியம் பண்ணாலும் கரெக்ட் ஆயிடும். நாங்க ஒரு தப்பு பண்ணினோம், நீ எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாய், பாவ மன்னிப்பு கொடுத்த உனக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நல்லது பண்ணுவீர்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டாள் சுகன்யா. உன் கணவனுக்கு நீ முள்ளெடுத்து குத்தினத்தினாலதான 2 கண்ணு தெரியாத போச்சு. ஆமா, உன் கணவனை இங்க அழைத்து வா, உன் கணவனுக்கு 2 கண் பார்வையையும் நான் கொடுத்து விடுவேன். அவளுக்கு ரொம்ப மனசுக்குள்ளார ஒரு வருத்தம், நம்ம விளையாட்டுத்தனமா பண்ணி இந்த கணவருக்கு 2 கண்ணும் போயிடுத்து, கண்ணு போனதுனாலதான் இங்க வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வாழ வேண்டி வருது. நம்ம ஆத்துக்காருக்கு கண்ணு தரேங்கிறாளே, சித்தனா இங்கே வெயிட் பண்ணுங்கள், கணவரிடம் போய் நான் அனுமதி கேட்கிறேன். சரி அழிச்சுன்னு வரேன்னு சொல்லல, அவள் அனுமதி கேட்கிறேன். நேர போனார்கள், நடந்தது எல்லாத்தையும் சொன்னாள். உங்க 2 பேருக்கு உங்களுடைய 2 கண்ணையும் பழையபடி பார்வை கொடுக்கிறேன். உடனே அவர் பார்த்தார், கண்ணு தெரிய ஆரம்பிக்குமா, ரொம்ப சந்தோஷம், என்னை மெதுவா கையை பிடிச்சுன்னு மெதுவா இந்த ஜலாசயத்துக்கு அழிச்சுன்னு போ, இந்த குளத்துக்கு அழிச்சுன்னு போனார். குளத்துக்கு அழிச்சுன்னு போனா அஸ்வினி குமார்கள் 2 பேரும் கிட்டக்க வந்து நின்றுட்டு, செவன மகர்ஷியே கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய 2 கண் பார்வையை பழையபடி நான் மீட்டு தருவேன். அப்படியா? உடனே அவன் என்ன பண்ணினான், அந்த அஸ்வினி குமார்கள் 2 பேரும் ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபிச்சு இந்த குளத்துல இருக்கக்கூடிய இந்த ஜலத்தை அப்படி கையால தொட்டான். தொட்டுவிட்டு அவ 2 பேரையும் கீழே இறங்கி ஸ்நானம் பண்ணுங்கள்னா, உடனே அவ 2 பேரும் அப்படி கீழே இறங்கி அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு, முங்கி அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு, அப்படி தலைய மேல தூக்கிவிட்டு அந்த ஜலத்தால இந்த 2 கண்ணையும் அப்படி தொடச்ச உடனே அந்த செவனருக்கு கண் பார்வை வந்துடுச்சு. கண் என்ன தெரியறது.
கண் ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரிய ஆரம்பிச்சிட்டு, பழையபடி பார்வை வந்துடுச்சு. சரி, அஸ்வினி தேவர் எங்க இருக்கா? நமக்கு கண் பார்வையை மீட்டு கொடுத்த அஸ்வினி குமாரர்கள் எங்க இருக்காள்? அவளை வேணா பார்க்கலாமேன்னு அப்படி திரும்பி பார்த்தா, அஸ்வினி குமாரர்களும் அந்த ஜலத்துல இறங்கி ஸ்நானம் பண்றா. அந்த அஸ்வினி குமாரர்களும் ஜலத்தை இறங்கி ஸ்நானம் பண்ணி அப்படி தண்ணியில மூழ்கிவிட்டு அப்படி தண்ணியை விட்டு அப்படி தலையை தூக்கினா பாருங்க. அங்க பார்த்தா இங்க செவனர், இன்னென்ன பக்கம் சுகன்ய, இந்த செவனருக்கு வலதுகை பக்கம் இந்த 2 அஸ்வினி குமாரர்கள், அந்த 3 பேரும் அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு, மொத்தம் 4 பேர், அவ 2 பேர் தம்பதிகள், 2 பேர், 4 பேர் ஸ்நானம் பண்ணியிருக்கா. அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி நிமிந்து அப்படி பார்ப்போன்னு, அப்படி அஸ்வினி குமார்கள் எங்க இருக்கான்னு பார்ப்போன்னு அப்படி திரும்பி பார்த்தா, அந்த அஸ்வினி குமார்கள் 2 பேரும் செவனர் மாதிரியே ஆயிட்டார். தன்னை மாத்தினுட்டான். மாத்தினுட்டு அந்த அஸ்வினி குமாரன் அடுத்த 2வது பரீட்சை, முதல்ல ஆசை வார்த்தைகள் சொல்லி மயங்கராளான்னு பார்த்தா, இப்ப 2வது பரீட்சையாக அவர்களை கூப்பிட்டு சொல்ல, உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எது உண்மையான செவனர்னே புரியல. இந்த மாதிரி கதை நிறைய இருக்கு, நிறைய கதை இந்த மாதிரி கதை இருக்கு உலகங்கள்ல. முச்சுக்குந்தன் ஒரு சக்கரவர்த்தி. அந்த முச்சுக்குந்தன்கிற சக்கரவர்த்தி தேவலோகத்துல போய் ஒரு சமயம் தேவேந்திரனுக்கு யுத்தத்துல ஹெல்ப் பண்ணினான், உபகாரம் பண்ணினான். அந்த யுத்தத்துல தேவேந்திரன் ஜெயிச்சுட்டான். தேவேந்திரன் ஜெயிச்ச உடனே கிட்ட கிடக்கிற முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை பார்த்து, அப்ப இந்த ஜெயிச்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஆனந்த களியாட்டெல்லாம் போடுவா இல்லையா, வெற்றி விழா கொண்டாடுறது. அப்படிலாம் வெற்றி விழாலாம் கொண்டாடிட்டே இருக்கிறதே, முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை பார்த்து, நீ வந்துதான் யுத்தத்துல சகாயம் பண்ணி இந்த வெற்றியை பரிசாக என் கையில் அளித்தாய். இந்த வெற்றியை என் கையில் அளித்த உனக்கு நான் ஏதாவது அளிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்கிட்ட இருக்கிற சாமான்லயே நான் வச்சிருக்கிற ஐராவதங்கிற வாகனமா இருக்கக்கூடிய யானையையும், என் மனைவியா இருக்கக்கூடிய இந்திராணிங்கிற தேவியையும் தவிர நீ என்கிட்ட எந்த சாமான கேட்டாலும் உனக்கு தந்து விடுவேன் அப்படின்னு. வெற்றி விழால ஒரு வெற்றி மெதப்புல சொன்ன வார்த்தைகள். அப்ப பேசாம இருந்தார் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. அப்ப அவனுடைய பூஜை கிரகத்துல ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கு. தியாகராஜான்னு பேர் அந்த சிவலிங்கத்துக்கு. அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், லிங்க ரூபியா உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து இருக்காரு இல்லையா. அவர் பார்த்தார், இந்த தேவேந்திரனுக்கு பொண்டாட்டியும் வாகனம் தான் முக்கியம் போல இருக்க, பூஜையில இருக்கிற நம்மள முக்கியமா நினைக்கலாமா, பத்னியையும் வாகனத்தையும் தான் முக்கியமா நினைச்சுட்டான். அதுக்காக பகவான் என்ன பண்ணினார், கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு வண்டு ரூபம் மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு நேர போய் முச்சுக்குந்த சக்கரவர்த்தியினுடைய காதுல போய், நான் தான் தியாகராஜா, பூஜை அலமாரியில சிவலிங்கமா இருக்கேன், என்னை கீழு தேவேந்திரன்ட்ட என்னை அழைச்சின்னு போய் உங்க ஊர்ல பூஜை பண்ணி உங்க ஊர் சுபிட்சமா இருக்குன்னு. பரமேஸ்வரனே காதுல வந்து சொல்றார்ன உடனே பரம சந்தோஷத்தை அடைந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணினான், அடுத்த க்ஷணம் தேவேந்திரன்ட்ட, நீ பூஜா கிரகத்துல வச்சுன்னு பூஜை பண்ணி அந்த தியாகராஜாங்கிற அந்த சிவலிங்கத்தை எனக்கு அன்பு பரிசாக கொடுப்பாயாகன்னு கேட்டுட்டான். அவன் கேட்ட அடுத்த க்ஷணம் தேவேந்திரனுக்கு தலையில பட்டுன்னு தோணித்த, அட பைத்தியமே, ஏமாந்துட்டமே, நம்ம பகவான் முக்கியம்னு சொல்லலையே, மனைவி வாகனம் தான், பகவானால தானே வாகனமும் மனைவியும் நமக்கு கிடைச்சது.
பகவானையே விட்டுவிட்டு வாகனம் தான் முக்கியம்னு கேட்டுவிட்டோமே. அப்ப என்ன பண்ணான், நாளைக்கு தரேனே உங்களுக்கு, சரி நாளைக்கு கொடுங்கள். இந்த ராஜா அவனை ஓய்வுக்கு அனுப்பிச்சுட்டு அடுத்த க்ஷணம் தேவதச்சனா இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, என்னுடைய பூஜை அலமாரியில் இருக்கிற தியாகராஜா மாதிரியே ஒரு சிவலிங்கம் புதுசாக பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாயான்னு கேட்க, விஸ்வகர்மா ஒரு க்ஷணம் அதே மாதிரி லிங்கம் பண்ணி கையில கொடுத்துட்டான். மறுநாள் அவன் வந்தான். முச்சுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர்ல தான் இருந்தான். அவன் திருவாரூர் தியாகராஜா சொல்றவன். அவன் வந்தான். அவனிடம் இந்த சிவலிங்கத்தை கொடுத்தான். வாஸ்தவமா அவன் என்ன நினைச்சு விட்டான், தேவேந்திரன் உண்மையாவே தன் பூஜா அலமாரியில் இருக்கிற லிங்கத்தை தான் கொடுத்து விட்டானாக்கா நினைச்சுட்டு பரம சந்தோஷத்தோட நேர ஊர்ல கொண்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணினா, கற்பூர ஆரத்தி முடிஞ்ச உடனே சுவாமி பழையபடி காதல வண்டு ரூபமா வந்து சொன்னார், இது உண்மையான தியாகராஜா இல்ல, பொய் சொல்லிவிட்டான் உன்ட்ட தேவேந்திரன், உன்னை ஏமாத்தி விட்டான் அப்படின்னு. உடனே நேர அங்க போனான். தேவேந்திரா ஏமாத்துட்டேயப்பா, பெரிய பதவியில் இருக்கிறவெல்லாம் இப்படிதான் பத்தவால ஏமாத்துவா போல இருக்கு. இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி ஆசை காட்டி பொய் சொல்லி, நான் உன்னை ஏதாவது கேட்டேனோ, நீ அதானே என்கிட்ட வந்து ஏதாவது அன்பு பரிசுன்னு ஆரம்பிச்சாய், நீ கொடுத்தது உண்மையானதல்ல, நீ சிவலிங்கம் வச்சுருக்கே அதை தான் கொடுக்கணும். சரி நாளைக்கு தரேன். இந்த மாதிரியே 7 லிங்கத்தை கொடுத்து விட்டான். 8 லிங்கம் கூட கொடுத்து விட்டான். எல்லாத்தையும் ஆதரவு கொண்டு வந்து பூஜை பண்ணினா பரமேஸ்வரன் சொல்றார், இதெல்லாம் உண்மையான லிங்கம் அல்ல, நான் உண்மையான தியாகராஜாவை ஒளிச்சு வச்சிருக்கான். பூஜை அலமாரியிலேருந்து அதெல்லாம் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு திரும்பறான். எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்குன்னு உடனே எது உண்மையான தேவேந்திரன் பூஜிச்ச சிவலிங்கம்னு தெரியல. அப்ப ஒரு புஷ்ப மாலையை கையில வச்சுட்டான். ஆறு முச்சுகுந்த சக்கரவர்த்தி தலைக்கு மேல கைய வச்சுண்டு கையில மாலை அப்படி மேல வச்சுண்டு, என் காதுல வந்து சொன்ன பரமேஸ்வரன் சத்தியமாக இருக்குமே ஆனால், நான் தியாகராஜா சிவன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையாக சத்தியமாக இருக்குமேயானால், நான் தூக்கி போடுற இந்த மாலை உண்மையான தியாகராஜாவினுடைய சிலையில் போய் விழட்டம்னு கண்ணை மூடின்னு சிவாய நமகன் அப்படி தூக்கி விட்டறிஞ்சா உண்மையான தியாகராஜா மேல போய் அது விழுந்தது. அதுதான் இப்ப திருவாரூர்ல தியாகராஜாவாக பிரகாசிக்கிறது. திருவாரூர்ல தியாகராஜாட்ட முச்சுகுந்தார்ச்சனைன்னு ஒரு இறை வழிபாடு ஒண்ணு உண்டு. அங்க ஒரு இறை வழிபாடு முச்சுகுந்தார்ச்சனைன்னு ஒரு அர்ச்சனை ரொம்ப நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த இறை வழிபாடு போய் பார்த்தாதான் தெரியும், நான் சொல்றதெல்லாம் புரியும். இப்ப கதை கேட்டேன் இல்லையா, இதுக்கு மேல மூலத்துக்கு வரேன். ஏன்னா இப்ப சமீபமா சிவராத்திரி வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஃபங்க்ஷன் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச உடனே அடுத்தது சிவராத்திரி. சிவராத்திரி அன்று ஒரு குரங்கு காடுல எல்லா இடமும் தேடித்தது, ஒரு இடத்துல ஆகாரம் கிடைக்கல, பசி பயத்தை கிள்றது, பசியா பசிக்கிறது, எங்க இடமும் தேடி ஒரு இடத்துலயும் சாப்பாடு கிடைக்கல. அப்புறம் கடைசியில சாயங்காலம் 5 மணி 6 மணி வரையில் தேடித்து ஒன்றும் கிடைக்கல. குரங்குகள்லாம் இருட்டுல ரொம்ப வெளியில வராது, சூரியன் அஸ்தமானத்துக்குள்ளாரே அது ஒரு இடத்துல போய் அடங்கிடும். அதனால பகல் முழுக்க சாப்பாடு கிடைக்கல, கொலை பண்ணி. ஆனா இது மரத்தினுடைய கலை நேர ஒரு பில்வ மரத்தடி கிட்டக்க போய் எண்டாருது. அது கிட்டக்க இருக்கிற பில்வ பழத்தையாவது ஏதாவது சாப்பிடுவோன்னு பில்வத்தை பார்த்தா ஒரு பழம் இல்லை, எல்லாம் காவட்டா இருந்து, கடிச்சா பல்ல வலிக்கிறது. பகல் முழுக்க சாப்பாடு கிடைக்கல, பட்னி வேற இருக்கு.
அழறுது. நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோம். ஒரு காத்தாலேருந்து ஒரு சின்ன ஒரு தேங்காய் மூடி கூட நமக்கு கிடைக்கல, ஒரு வாழைப்பழம் கிடைக்கல, பட்னியோடு திண்டாடுறோம். பகவானுடைய சிருஷ்டிலேயே நம்ம தான் மட்டமான சிருஷ்டி இப்படிலாம் நினைச்சு கண்ணிலேருந்து ஜலத்தை கொட்டி ஒவ்வொரு அழுகையோடும் அந்த கிட்ட கிடக்கிற பில்வ மரத்திலேருந்து ஒரு பில்வத்தை பறிச்சு தரையில போட்டுட்டே இருக்கு. எத்தனை நாள் போட்டுதுன்னா மறுநா கார்த்தால சூரியோதய பரியந்தம் போட்டுது. அன்னைக்கு சிவராத்திரி, பகல் முழுக்க பட்னி இருந்திருக்கு, ராத்திரி முழுக்க சிவன் மேல பில்வத்தை அர்ச்சனை பண்ணிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த குரங்கு ஆயுசு முடிஞ்சு மறைஞ்ச பின்பு ஒரு சிவராத்திரியில மந்திரம் தெரியாம சிவன் மேல வச்ச உபவாசமும் இருந்தாச்சு. இப்பவும் சொல்றேன், சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, அன்னத்தை புஜிக்க கூடாது. ரொம்ப பசிச்சா பழம் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். ராமநவமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, சிவராத்திரி இதெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு சமமான புண்ணிய காலம்னா ஸ்மிருதி முக்தா பலங்கிற புஸ்தகத்துல வைத்தியநாத தீட்சிதர் அதெல்லாம் உபவாசத்துக்கு உண்டானதான நாட்கள். அந்த குரங்கு பகல் முழுக்க உபவாசமும் இருந்திருக்கு, நினைச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு அழவும் அழுதிருக்க, ராத்திரி முழுக்க பில்வத்தையும் பரமேஸ்வரன் மேல அர்ச்சனை பண்ணிருக்க. அந்த குரங்கு தான் அடுத்த ஜென்மால திருவாரூர்ல சக்கரவர்த்தியாக முசுகுந்தனாக வந்து பிறந்தது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு ஒரு சிவராத்திரியில பரமேஸ்வரனை பூஜை பண்ணின புண்ணியம் அடுத்த ஜென்மால பெரிய ராஜபீடத்துல வந்து பெரிய இடத்துல ராஜாவா வந்து பிறந்துட்டான். அப்படி மாலையை தூக்கி இப்ப சொல்றேன், அட்ட வீராட்ட ஸ்தலம்னு சொல்ல பத்தேல, அதெல்லாம் அந்த முச்சுகுந்த சக்கரவர்த்தி மேலே இருந்து கொண்டு வந்த சிவலிங்கம். ஒவ்வொரு தரையும் தேவேந்திரன் ஏமாத்தி கொடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை தான் இப்ப அட்ட வீராட்ட ஸ்தலம்னு எல்லா இடத்துலையும் போய் சிவலிங்கத்தை போய் தரிசனம் பண்றேன். எல்லா சரித்திரங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அடியில நிறைய விஷயங்கள் பொங்கி வருது. அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த திருவான்மியூர்னு ஒரு ஊர் இருக்கு, இந்த திருவான்மியூர்ல இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை பத்தி போட்டிருக்கு ஸ்தல மகாத்மியம் அப்படி இருக்கு. நான் படிச்சேன், அபூர்வத்தரம் பவதி. வேதாரண்யம் பரமேஸ்வரனை பத்தி அப்படி போட்டிருக்கு. எல்லா க்ஷேத்திரமும் அற்புதமான க்ஷேத்திரங்கள். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே மெதுவா லௌகீகத்திலேந்து விலகி இறைவன் அருகில் செல்ல வேண்டும். நல்ல புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணணும், சிவன் கோயில போய் உட்காந்து பிரதோஷத்துல ருத்ரம் சொல்லணும், ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கணும், 4 ஏழைகள் குளிர்ல படுத்து குளிர் தாங்காம இருந்தா போர்வ தலகணிலாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும், பாத்திரம் அறிஞ்சு கொடுக்கப்பட வேண்டும், இருக்கிறவன்கிட்ட கொண்டு போய் கொட்டக்கூடாது, இல்லாதவனிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையான உயர். யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும் இல்லையா? எதுக்கு சொல்ல வர, அந்த மாலை அதுதான் அட்டவி. அது மாதிரி இந்த அஸ்வினி குமாரர்கள் 2 பேரும் என்ன பண்ணா 3 செவனரா ஆயிட்டான். 3 பேரும் ஒரே செவனரா ஆகி இப்ப அந்த சுகன்யாட்ட சொல்றான், இதோ இருக்கு பாரு மாலை, இந்த மாலைய நீ போடு, யார் மேல போடுறியோ அவ உன் கணவர்னுட்டாங்க. அதுல ஒரு பரீட்சை, இதுல யாரு கணவர்? சுகன்யா பார்த்தா, ஓஹோ அப்படிலாம் ஒரு ட்ரிக் பண்றீங்களா நீங்க அப்படின்னு என்ன பண்ணினா புஷ்பத்தை கையில் எடுத்தாள். செவன மகரிஷிங்கிறவர் என் கணவர்ங்கிறது சத்தியமாகவே ஆனால், செவனருக்கு நான் மனைவிங்கிறது சத்தியமாக இருக்குமேயானால், நான் அவருக்கு பணிவிடை செய்வது சத்தியமாக இருக்குமேயானால், ஏ புஷ்ப மாலையே நீ பழையபடி என்னுடைய கணவர் கழுத்தில் போய் விழுவாயாகனே மேல ஆகாசத்தை மேல தூக்கி எறிஞ்சாள். அப்படி தூக்கி எறிஞ்சா அந்த மாலை அப்படியே மெதுவா பறந்து கீழே விழுந்து உண்மையான யாரு செவன மகரிஷியோ அவர் கழுத்துல வந்து அந்த மாலை வந்து விழுந்தது.
உடனே அஸ்வினி குமாரர்கள் சொன்னார், எங்களுடைய தேவலோக சாமர்த்தியம் எல்லாம் மனுஷலோகத்தில் இருக்கிற உன்னுடைய பர்தர் பக்திட்ட உன்னுடைய ஒரு பாதிவிரத்திய தபஸ்ல நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம் அம்மா, நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம். நீ தான் ஜெயிச்சா, எல்லா போட்டிலையும் நீ தான் ஜெயிக்கிறாய், நான் தோத்து விட்டேன். நாங்க கிளம்புறோம், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்கள். என்ன யாகங்கள்ல அஸ்வினி குமாரர்களுக்கு அவிர்வாகம் இல்லாமல் பண்ணிவிட்டான் தேவேந்திரன். அதனால உங்க ஆத்துக்காரர் யாகம் பண்ணினாலே என்ன எங்களுக்கு அவிர்வாகங்கள்லாம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அஸ்வினி குமாரர்கள் அந்த சுகன்யாவும் செவனரையும் அனுகிரகம் பண்ணி அப்ப சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? அதை சொல்றேன் சரித்திரத்துல. எங்கிட்ட நான் வச்சதான இத்தனை போட்டிகளையும் நீ ஜெயிச்சு மேல வந்ததுனால இப்போ உனக்கு அனுகிரகம் பண்றேன். 100 புள்ள குழந்தைகள் உனக்கு பெற கட்டம் நாள். எத்தனை குழந்தைகள்? தசாஸ்யாம் புத்திரானாதேகி பதி மேகாதசங்கிருதின்னு வேதம். 10 புத்திரன் நீ அடைவாயான்னு வேதம். ஆனா அவ என்ன சொன்னா, 100 புத்திரன் உனக்கு உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் கொண்டு போயிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா செவன மகரிஷி 18 வயசு யுவாவா ஆயிட்டார். அஸ்வினி தேவர்களாலே 16 வயசு யுவதியாக ஆயிட்டார். நம்ம ஊர்ல நம்ம காதுல ஒருத்தன் பூ சுத்துறான். என்ன சுத்துறான் தெரியுமா? செவனப்பிராசம்னு ஒண்ணு சாப்பிடுங்கள், சாப்பிட்டா இளமையாக ஆகிவிடுவீர்கள்னு காமிக்கிறாம வந்து அதுதான் இந்த அந்த அந்த செவனத்தேந்து வந்த விஷயம்தான் அது. செவனப்பிராஷ் அப்படின்னு என்னென்னமெல்லாம் சொல்லி நம்முடைய நித்திய இளமையாக இருந்து விடலாம் இதை சாப்பிட்டால்னா சொல்றான் பார்த்தீங்களா? அந்த ரிஷியினுடைய அந்த ரிஷிக்கு தேவதைகள் கொடுத்த விஷயம் அது. அவன் என்ன சொல்றான், அஸ்வினி குமாரர்கள் கொடுத்ததை நான் உங்களுக்கு மருந்து கடையில கொடுக்கறதா அவன் உங்கள்ட்ட விளம்பரப்படுத்துறான், நம்மளும் அதை நம்பின்னு இருக்கோம். அதுதான் உண்மை இல்லையா? அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதோட இந்த கதை நிக்கல. இந்த ராஜா வெறுத்து போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு அந்த இடத்துல நன்னா வாழலைன்னா அதுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கு அந்த பொண்ணை போய் பார்க்க பிடிக்காது. ஏன்னா அவ கஷ்டப்படுறத பார்க்கறதே இவளுக்கும் கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகப்பனும் ராத்திரி படுக்கையில படுத்து கொள்ளும் பொழுது புள்ள எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கா, புள்ள நன்னா இருக்கணும், பொண்ணு நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு தானே தூங்க ஆரம்பிப்பான். சொல்லுங்க, நம்ம என்ன பாசம் இல்லாதவர்களா? பாரத தேசத்துல பாசத்துக்கா குறைவு? ஆர்மிக்கு கிளம்புவான் ஆத்த விட்டு அந்த வீரன், எல்லாத்துக்கும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வரேன் ஆர்மிக்குன்னு சொல்லிக்கிறது. அந்த வயசான பாட்டி கிடுகிடுன்னு, நான் குழந்தைய நீ சௌரியமா போயிட்டு வாப்பா, இந்த தேசத்தை ரட்சிக்கிறதுக்காக உன்னை நான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பழைய காலத்துலலாம் வாசல்ல ரோட்ல வந்து பூமியிலேருந்து குழியுண்டு மண்ணை எடுத்து அவன் நெத்தியில வீர திலகமிட்டு, இந்த பூமிக்கு உன்னை, இந்த பூமியை ரட்சிப்பதற்காக உன்னை நாங்கள் அனுப்புகிறோம், இந்த பூமாதேவி உன்னை ரட்சிக்கட்டம்னு சொல்லி பூமியிலேருந்து மண்ணை எடுத்து நெத்தியில் இட்டு அனுப்புவார்கள். மற்றவர்களுக்கு கொடுத்துதான் பழக்கமே ஒழிய நம்ம மற்றவர் உயிரை வாங்கி பழக்கமே கிடையாது. பாரத தேசம் அப்பேற்பட்ட தேசம் பாரத தேசம். அதுபோல இந்த ராஜா என்ன பண்ணினா, சுகன்யா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனா முத்தையில, அவனுக்கு ஒரே வருத்தம், இந்த பொண்ணை கொடுத்தமே என்ன ஆனாலோ ஏதானாலோ, என்ன கஷ்டப்படுறாளோ ஏதோ அப்படின்லாம் நினைச்சுட்டே இருந்தோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கறான், ஒரு நதி தீரத்துல படு யுவதியா இருக்கா சுகன்யா. அந்த யுவதி கிட்ட ஒரு யுவன் கிளுகிளுன்னு பேசிட்டு இருக்கான் பளிச்சுன்னு. பாகவதத்துல ஆசிரமத்திலேயே வந்தான்னு இருக்கு. வந்து பார்த்தா அவர் பளபளன்னு இருக்கார். 18 வயசு ஆயிட்டான். இந்த ராஜா நேரம் வந்தான், அடி பாவின்னு நான் பொண்ணை பார்த்தேன்,
ஒரு கழவனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கண்ணு தெரியாதவர் அவர். நீ என்ன பண்ணினாய்? இந்த கண்ணு தெரியாத கணவரை எங்கோ தள்ளி விட்டு வேற யாரோ ஒருத்தர் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வாழறியா நீ? ஒரு நாள் இந்த பூமிக்கு கெடுதல், இந்த தேச இந்த ராஜ பரம்பரைக்கு கெட்ட பேர். என்ன நீ இப்படி தப்பான காரியம் எல்லாம் பண்றாய்? ஒரு புராணத்துல சொன்னாள், வாள் எடுத்து வெட்டுவேன் கிளம்பினான் அவ பிதா. தர்மம் மீறினால் கழுத்திய தூக்கறதுக்கு கூட கவலைப்படாம இருந்த தேசம் நம்ம தேசம். ஆனா இன்னைக்கு தர்மம் எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல. எல்லாரும் தேடுறா தர்மம் எங்கே, தர்மம் எங்க, தர்மம் எங்கேன்னு. இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? துஷ்பிரச்சாரத்தால எல்லாருடைய புத்தியும் கெடுக்கப்பட்டு விட்டது. அதுதான் உண்மை. ஆச்சா, வாளால வெட்டுறேன் பாரு, உன்னை வதம் பண்றேன் பாரு எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். இவர் பொங்கி பொங்கி பொண்ணை வெய்ய அந்த பொண்ணு சிரிச்சு நேர்க்கு. என்னடி நான் சொல்றேன் சிரிக்கிற அப்படின்னு உடனே அவர் சொன்னார், நடந்த சரித்திரங்களை முழுக்க சொல்லி, அஸ்வினி குமாரர்கள் 2 பேர் வந்தார்கள். அவர்களாலே எங்க ஆத்துக்காருக்கு 2 கண்ணும் தெரிய ஆரம்பிச்சது. அவளுடைய அனுகிரகத்தால 18 வயது யுவாவாக என் கணவர் மாறினார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்பா பட்டிருக்கிற சந்தோஷத்தை நான் இன்னைக்கு கதையில சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆஹா, நம்ம ஒரு வயசானவற்றை கொடுத்துட்டோமேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா இளம ததும்ப அழகா நிற்கிறாரே இவர், நம்மளுடைய மாப்பிள்ளை. அப்படியா? உங்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் இப்ப ஏற்பட்ட சௌக்கியத்தை பண்ணி கொடுத்தாளா? அவளுக்காகவாவது நான் திரும்பி ஒரு யாகம் பண்ணுவேன், அந்த யாகத்தை நீங்களே வந்து பண்ணுங்கள் வாருங்கள்னு அழைச்சின்னு போய், அதுக்கப்புறம் அந்த யாகத்துல அஸ்வினி குமாரர்களுக்கு ஹவிர்பாகத்தை செவன மகரிஷி கையில வச்சுன்னு கொடுக்கறதே. அங்கேருந்து தேவேந்திரன் வந்தான். யாகத்துல தேவேந்திரன் வந்தான். செவன மகரிஷியை நிறுத்துங்கள் யாகத்தை, அஸ்வினி குமாரர்களுக்கு ஹவிர்பாகம் கொடுக்க கூடாது என்ற விதி இருக்கும்போது அந்த விதியை மீறி நீங்கள் என்னமா ஹவிர்பாகத்தை கொடுக்க ஆரம்பிப்பேள். உடனே அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, ஏன் அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. அவன் ஒரு சாதாரண ஒரு டாக்டர், அவனுக்கு போய் கொடுப்பாள? கை பிடிச்சி பார்க்கிறவன், அவன் மருந்து கொடுக்குறவன், அவனுக்கு போய் அவிர்பாகமா யாகத்துல? உடனே அவர் சொன்னார், சூரியனுடைய குமாரர்கள் அவ 2 பேரும், சூரிய குமாரர்களா இருக்கக்கூடியவளுக்கு அவிர்பாகம் கொடுக்க கூடாதுன்னு எந்த புத்தகத்துல போட்டிருக்கு? ஒரு தேவகுமாரன் தான் வாழலாம், கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு கையில சுருவத்தை எடுத்து அவிர்பாகத்தை கையில வச்சு அஸ்வினி தேவர்களுக்குன்னு ஆரம்பிச்சார். உடனே தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை கையில எடுக்கிறான். வஜ்ராயுதத்தை கையில எடுத்தான். வஜ்ராயுதத்தை கையில எடுத்த உடனே நடுநடுங்கி போயிட்டாள். ஆறு சுகன்யா. என்னடா அது, அதுலேருந்து தாண்டி இங்க வந்தோம், இங்கிலேருந்து தாண்டி இங்க வந்தோம், இப்ப கடைசியில வஜ்ராயுதத்தால ஆத்துக்காரரை வெட்ட வரானே அப்படின்னு நினைச்ச அடுத்த க்ஷணம் ஒரு ஹூங்காரம் பண்ணினாள். தேவி மகாத்மியத்துல ஹுங்காரம் அம்பாள் பண்ணினாள்னு இருக்கு. அது போல ஒரு ஹுங்காரம் பண்ணினால், அந்த ஹுங்காரம் பண்ணின உடனே அந்த சப்தம் நேர போய் அந்த வஜ்ராயுதத்தை உடைச்சு கீழே தள்ளி, உடனே தேவேந்திரன் அகம்பாவன் அற்றவனாக கீழே இறங்கி, ஆமா கீழே இறங்கி வந்து அவனுடைய கையும் அப்படியே நின்றுதான். அந்த கையையும் வஜ்ராயுதத்தையும் பழையபடி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினாள் சுகன்யா மாதாவானவள்.
அப்ப ஆகாசத்துல இருந்துட்டு 33 கோடி தேவதைகளும் புஷ்பத்தை கொண்டு வந்து செவனர் மேலையும் சுகன்யா மேலையும் கொண்டு வந்து கொட்டி தபஸுனால பொறுமையினால அனுஷ்டானத்தினால எல்லா க்ஷேமத்தையும் அடையலாம்னு காண்பிச்ச ஆதரிச தம்பதிகள் நீங்கள் இருவரும். அப்பேற்பட்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு இனிமே க்ஷேமங்கள்லாம் ஏற்படும்னு சொன்னது போல இன்னொன்னு சொல்லட்டுமா, அந்த செவனருக்கும் அந்த சுகன்யாக்கும் 100 புள்ள பிறந்தது. அது மாத்திரமல்ல, அந்த செவனர் தன்னுடைய மாமனாரா உள்ள ராஜாக்கு வந்து யாகம் பண்ணி வச்சார் பத்தியில, அந்த ராஜாக்கு அந்த யாகத்துக்கு அப்புறம் 100 புள்ள பிறந்தது. எதுக்கு சொல்ல வர, ஒரு பதிவிரதா சிரோமணியோட ஒரு பவித்திரமான ஒரு சாரித்திரம், நல்ல நடவடிக்கைகள், இகலோகம் பரலோகம் சுற்றார் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதா அமையிறது பத்தியில அந்த மாதாக்களுடைய சரித்திரங்கள்லாம். பேர்பட்ட உயர்வான சுகன்யா செவனம் யதா. ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சீதையை பார்த்து எல்லாரும் திக்காரம் பண்ணி பேசின போது சீதை சொன்னாள், ராமம் பதி மனுவிரதா ததாக மிக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனுவிரதா. ஏற்கனவே பதிவிரதைகள்லாம் எப்படி கணவனையே ஆசிரிச்சு இருந்தாலோ, ரோஹிணி சசினம் யதா, ஆமா யதாகஸ்தியம் வரிசையா இருக்கு, ரோஹிணி சசினம் யதா. இந்த ரோஹிணியானவள் எப்படி சந்திரனையே கணவனாக பூஜிக்கிறாளோ அது போல நானும் ராமனையே பூஜிக்கக்கூடிய பதிவிரதை. அதுல சுகன்யா செவனம் யதான்னு சீத வாயால சொல்றாள். சுகன்யேங்கிறவள் எப்படி செவன மகரிஷியை பூஜிச்சாளோ அது போல நானும் என் கணவனை பூஜிக்கக்கூடிய ஒரு பதிவிரதை. நான் வந்து ராவணனை கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன். ஒரு பதிவிரதா லிஸ்டே சுந்தரகாண்டத்துல இருக்கு. ரோஹிணி சசினம் யதான்னு சொல்லிட்டோம். ரோஹிணி சசினம் யதான்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, நம்ம எல்லாம் மேல நிலவை பார்க்கிறோம் பௌர்ணமி அன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முழு நிலவு பார்க்க குளுமை, சந்திரன் டேந்து அது அமிர்தமயமான ஜல பிந்து வெளியில வரும். சக்கோர பக்ஷிங்கிற ஒரு பக்ஷி அந்த அந்த பௌர்ணமியில சந்திரனுடைய நிலவிலேந்து வெளியில வரக்கூடிய அமிர்தமயமான ஜலம் ஒன்னதான் சாப்பிடும், வேற எதையும் சாப்பிடாது. சக்கோர பக்ஷின்னு ஒன்னும் சாதக பட்சின்னு ஒன்னும். இந்த சக்கோர பக்ஷி அந்த அந்த அவனுடைய கிரணத்திலேருந்து வரக்கூடிய ஜலத்தை தான், அமிர்தத்தை தான் சாப்பிடும். இப்படி எல்லாரும் பூர்ண நிலவு சந்திரன் சந்திரன் நம்ம எல்லாம் பெருமையா சந்திரனை வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ. இப்ப சொல்றேன், அந்த சந்திரன் ஒரு வியாதிஸ்தன். அவன் உடம்பு முழுக்க ஒரு துர்கந்தம் வீசும். அதை யாரோ கொடுக்கல, அவன் மாமனாரே சபிச்சு விட்டார் மாப்பிள்ளைய. மாமனார் மாப்பிள்ளை கிட்ட சாபம். அதனால உடம்பு முழுக்க அவனுக்கு ஒரு விதமான சிரமம். ஆனா அந்த சிரமத்தை எல்லாம் பார்க்காமல் ரோஹிணிங்கிற ஒரு பதிவிரத்தை இந்த சந்திரனை எப்படி சுத்தி வராளோ அது போல ராமனை நான் சுத்தி வருகிறேன்னு சீதை சொல்றாள். ரோஹிணி சசினம் யதா. இதுக்கு சொல்ல வரேன், அப்பேற்பட்ட சுகன்யாவும் செவன மகரிஷியும் இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் சகல விதமான க்ஷேமத்தையும் கொடுத்து, வயசாகி கண்ணு தெரியாம இருந்த செவனர் எப்படி சரித்திரத்துல கடைசியில கண்ணு தெரிஞ்சு யுவராக ஆனாரோ அது போல நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகத்தை முழுக்க சுகன்யாவும் செவனரும் போக்கி நம்மளையும் என்றும் இளமையாக வைக்கட்டம்னு இந்த கதையை இன்னைக்கு பூர்த்தி பண்றேன். வந்திருக்கிற பக்தால் எல்லாருக்கும் பகவானுடைய கிருபை கிடைக்கட்டும். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरविंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते
भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अनन्तरामाख्यमहिप्रणीतं स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि नारायण 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 நாளைக்கு சில பதிவிரதா சரித்திரங்கள்லாம் சொல்லி கடைசியில் மங்களமாக ருக்மிணி கிருஷ்ணன் விவாகத்தோட நாளைக்கு இந்த தொடரானது பூர்த்தி அடைகின்றது. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா श्री आंजनेय स्वामिनः जय सद्गुरु स्वामिनः जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।